ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று, நம்ம ஆதிநாராயணன் சார் இன்றைக்கி பாராட்டு பெற்றார். அது உண்மையிலேயே அதாவது இங்கிலீஷ் வார்த்தை வந்து பிஃபிட்டிங்னு சொல்லுவாங்க. பிஃபிட்டிங்ன்றது இஸ் அ ஃபிட் பர்சன் ஃபார் தட் ப்ரைஸ். டுடே அவரோட இந்த வயசுலேயும் ஒரு இடைவிடாத முயற்சி, அவர் இவ்வளவு தூரம் இத்தனை வருட காலங்களாக 7 வருட காலங்கள் என்று சொல்லி 7 வருட காலங்களாக மிகச் சிறப்பாக இந்த பணியை ஆற்றி வருடம் மாதம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணி நம்ம அனைவரையும் ஒருங்கிணைத்து, அது உண்மைதான், அந்த ஆர்கனைசிங் கமிட்டியில் இருக்கிற திரு சத்யநாராயணன் அவர்கள், நம்ம பொருளாளர் ஆனந்த்குமார் அவர்கள், அனைவரும், சந்திரகுமார் அவர்கள் மற்றும் பலர் இங்கே இருக்கிறார்கள். அனைவருடைய உழைப்பின் காரணமாக நம்ம சங்கம் வருடம் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. அதற்கு அவர்களுடைய உழைப்பு தான் காரணம். இதில் என்னென்னா, அவருடைய உழைப்பு என்னென்னா நம்ம அனைவரையும் ஒன்றுபடுத்துது. அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் அவருக்கு என்னுடைய சங்கம் நிறுவனர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். இன்னொரு முக்கியமான ஒரு இது என்னென்னா, இன்றைக்கி பரிசு பெற்ற மாணவர்கள் அனைவரையும் நான் மனமாற பாராட்டுகின்றேன். எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, இதே மேடையில் நான் பரிசு பெற்றுள்ளேன். இன்றைய தினம் பரிசு அளிப்பதற்கு என்னை அழைத்திருக்கிறார்கள். அந்த விதத்தில் நான் உங்கள் அனைவருக்கும், பரிசு பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் மென்மேலும் நல்லபடியாக படித்து 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று நன்ற முதல் மதிப்பெண் எடுத்தவர்கள் 12ஆம் வகுப்பிலும், 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள், முதல் மதிப்பெண் 2ஆம் மதிப்பெண் பெற்றவர்கள் அனைவரும் நீங்கள் படிக்கின்ற ஹையர் எஜுகேஷன் கோர்ஸில் மிகச் சிறப்பாக பயின்று என்னை போல் ஒரு கோல்டு மெடலிஸ்டாக அந்தந்த யூனிவர்சிட்டியில் வரணும்னு நான் வேண்டிக் கொள்கிறேன். நான் வந்து கோல்டு மெடல் பெற்றது நம்மளது பிரசிடென்ட் திரு அப்துல் கலாம் அவர்களின் கையால் கோல்டு மெடல் வாங்கினேன். இன்றும் என்னுடைய கன்சல்டேஷன் ரூமில் அந்த ஃபோட்டோவை வைத்திருக்கிறேன். அவர் ஆதிநாராயணன் சார் அவர்களுக்கு தெரியும், அடிக்கடி அவர் கிளினிக் வருவார். அதை மிக பெருமையாக, ஒரு பெருமையாக வாழ்நாள் முழுதும் வைத்து நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன். அதேபோல் நீங்கள் அனைவரும் நல்லபடியாக படித்து முன்னுக்கு வந்து நீங்கள் சங்கத்துக்கு உதவியும் செய்ய வேண்டும். அதுதான் முக்கியம். உங்களால், நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட், எந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் சிறந்திருந்தாலும் அந்த துறையில் உங்களால் நம்ம சங்கத்து மக்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி திரு எல் ஆனந்த் டாக்டர் அவர்களே. அடுத்ததாக நம்மளுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ்நாடு ராஜக சங்க தலைவர் திரு சத்யராஜ் அவர்கள், மகளிர் அணி தலைவர் ஆர்.எம். ராஜேஸ்வரி அவர்கள் அவருக்கு பொன்னாடை அணிவிப்பார்கள். நம்ம ராஜகுல பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இந்த சென்னை ராஜகுல சங்கத்தை பார்த்தா எனக்கு ஒரு பொறாமை தான் எப்பயுமே. நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருக்கேன். நான் ஏன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபிட்டஸ்ட்டு சங்கம் சொன்னால் இவங்க தான். ஏன்னா நடத்துகிற முறையிலிருந்து எதுவும் தவறாமல், நேரமும் தவறாமல், நேர்மையும் தவறாமல், நீதியும் தவறாமல், எதுவுமே தவறாமல் கரெக்டாக அந்த நேரத்தில் கரெக்டாக செய்துக்கிட்டு இருக்காங்க. நான் கடந்த 2018 பார்த்துக்கிட்டு வரேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இந்த சென்னை ராஜகுல சங்கத்தில் இருந்து இருக்கிற நிர்வாகிகளை தயவுசெய்து தமிழ்நாடு ராஜ சங்கத்துக்கு நிர்வாகிகளை வாங்கன்னு நானும் அழைச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் யாரும் வரமாட்டுறாங்க. ஏன்னா இவங்க இந்த மாதிரி ஆட்கள் எங்கள் சங்கத்துக்கு வந்தாங்கன்னா இன்னும் நம்ம தமிழ்நாட்டு லெவலில் ஒரு சிறப்பாக செய்யலாங்கிற ஒரு நம்பிக்கையில் நானும் அவங்கள்ட்ட கேட்டுட்ருக்கேன். பட் அவங்களும் ஒரு செவி சாதிக்கவில்லை. அது அப்படியே ஒரு கனவாக தான் போய்கிட்டு இருக்கு. அவங்களோட குறிப்பாக நான் 2018 நான் இந்த சங்கத்தின் ஆயுள் உறுப்பினர். அது நான் பெருமையாக கருதுகிறேன்.
பிறகு அதுதான் நான் வந்து ஒரு தலைவர், செயலாளர், பொருளாளர் ஒரு அவங்களோட அறிக்கைகள், அவங்க நடந்துக்கிற முறைகள், அவங்க நடத்துகிற விதங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அது வந்து கிடைக்காது. அது மாதிரி கிடைக்கிற ஆட்களை நமக்கு சரியாக வகையில் பயன்படுத்திக்கணுங்கிறது தான் என்னோட இது. பட் அவங்க வந்து இந்த லிமிட்டுக்குள்ளே தான் நான் இருப்பேன், இதுக்குள்ளே வரமாட்டேன், இது விட்டு வெளியே வர மாட்டேங்கிறதுல ஒரு தெளிவான முடிவில் இருந்துகிட்ருக்காங்க அவங்களும். பார்ப்போம் கடவுள் செயல் பிற்காலத்தில் என்ன நடப்போதுங்க பார்ப்போம். இருந்தாலும் என் அழைப்பை வந்து இன்னும் அவங்க ஒரு அழைப்பாக வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் அவங்களுக்கு. பிறகு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போது தமிழ்நாடு ராஜ்யக்கல் சங்கத்தினோட உயர்மட்ட குழு, ஒரு சின்ன செய்தி தான், உயர்மட்ட குழு வந்து இப்போ நடந்தது. அந்த மாவட்ட கூட்டத்தில் வந்து சில முடிவுகள் எடுத்தோம். அதில் வந்து குறிப்பாக என்னென்னா, புது மாவட்டங்கள்லாம் நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து பண்ணோம். என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்னா, அந்த அந்த கூட்டத்தில் எடுத்த முடிவு வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கூட உருவாகாத மாவட்டம் கூட இப்போ எல்லாம் உருவாகி வருது. ஏன்னா உருவாகி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, லிஸ்ட்டு எடுத்து ஒரு லெட்டர் பேட் போட்டு தலைவர், செயலாளர், பொருளாளர் தேர்ந்தெடுத்து 13 பேர் கொண்ட ஒரு நபர்களை வந்து தேர்ந்தெடுத்து ஒரு லிஸ்ட்டு போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த உத்வேகமும் இந்த விவேகமும் பார்த்திங்கன்னா நம்ம ராஜ்யக்கோள் சங்கத்தின் இனத்தோட பரிணாம வளர்ச்சி வந்து இன்னும் அதிகமாக பெருகிட்டு இருக்கிறது தான் என்னோட நம்பிக்கை. அது இன்னும் மேன்மேலும் இந்த மாதிரி ஒரு மாவட்டத்தில் இருந்தும் உதயமாகணும். எல்லாரும் வந்து இன்னும் கூட்டங்கள் அதிகம் சேரணும். நம்ம ஆட்களுக்கு நன்மைகள் இன்னும் அதிகமாக கிடைக்கும் தான் என்னோட அவா. ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் குறிப்பிட்டுக்கிறேன். ஒன்று வந்து ஏற்கனவே ஆதிநாராயணன் சொன்ன மாதிரி கொரோனா காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசி பருப்பு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அப்போ வந்து நம்ம ராஜசேகரன் சொல்லிட்டு டெப்டி கமிஷனராக இருந்தார் டிராஃபிக்கு. அப்போ நயனாவுக்கு ஃபோன் பண்ணி, நயனா இந்த மாதிரி நான் வந்து இங்கே மாதிரி ராயபுரத்தில் இருக்கேன், நம்ம ஆட்கள் வந்து பக்கத்தில் யாரும் இல்லை, ஆனால் அயனாவரத்தில் தான் இருக்காங்க, ஆனால் அங்கே வந்து இங்கே இந்த அரிசிகள்லாம் இங்கேருந்து அங்கே கொண்டு போகணும், ஏன்னா ஆட்களே நடமாட முடியாத சூழ்நிலையாக இருக்குது, அதனால் இதெல்லாம் கொண்டு போகணும். கொண்டு போகிறதுக்காக நான் என்ன சந்திரகுமார் நயனாட்ட வந்து பேசியிருந்தேன், இந்த மாதிரி நம்ம ஆட்களுக்கெல்லாம் கொஞ்சம் அங்கே கொடுக்கணும், கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அவர்கிட்ட நயனாட்ட சொன்னோன்னே எனக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். உடனே என்ன பண்ணார், அவர் நியர்பை திருவொற்றியூர் போலீஸ் ஸ்டேஷன் அசிஸ்டன்ட் கமிஷனர்கிட்ட சொல்லி ஒரு போலீஸ் வேன் வந்து வீட்டுக்கு வந்தது. வீட்டுக்கு வந்து அந்த அரிசி மூட்டைகள்லாம் எடுத்து போட்டு சந்திரகுமார் நயனா வீட்டுக்கு, அயனாவரத்தில் அவர் வீடு இருக்குது, அங்கே கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்த்தாங்க. அதற்கு பிறகு நம்ம ஆட்கள் வந்து அந்த நேரத்தில் கொரோனா நேரத்தில் கஷ்டப்படுறவங்களாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி செயல்பாடு வந்து நம்ம சொன்ன உடனே சரி நம்ம ஆட்கள் நமக்கு செய்யணுங்கிற உணர்வோடு வந்தாங்க. அதுபோல் வந்து அவங்க வந்து செய்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு எனக்கு மிக்க நன்றியை வந்து எனக்கு தெரிவிச்சுக்கணும். ஆள் இல்லாட்டி கூட நம்ம நன்றியை வந்து தெரிவிக்கணும். ரெண்டாவது ஒரு விஷயம், நான் வந்து நான் படித்ததெல்லாம் திருச்சி தான். வந்து எனக்கு யூஜியில் பார்த்தீங்கன்னா யூஜி, அப்புறம் வந்து பிஏ எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய கான்வெகேஷன் சர்டிஃபிகேட்லாம் வாங்கலை. அப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா, முத்துராமன் நயனா வந்து தொடர்பு கொண்டேன். முத்துராமன் நயனா தொடர்பு கொண்டு, நயனா எனக்கு வந்து இந்த மாதிரி பிஏயோட ப்ரொவிஷனல் இல்லை, பிஜிஎல் ப்ரொவிஷனல் இல்லை, பிஎல் ப்ரொவிஷனல் இல்லை, பட் எனக்கு வந்து இப்போது தேவைப்படுதுனேனா, அதனால் எனக்கு கொஞ்சம் ஏதாவது ஏற்பாடு பண்ணி தர முடியுமா, ஏதாவது சொல்ல முடியும். ஏன்னா நயனா வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் செனட் மெம்பராக இருக்காங்க. அதனால் நயனாட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். நயனா சொன்னார், நீங்கள் காலம் தாமதிக்காமல் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னாரு. முதல் நாள் ஈவினிங் பேசுகிறோம், அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு தேஜஸில் டிக்கெட் புக் பண்ணுறேன். ஈவினிங் வர்றதுக்கும் 5 மணிக்கு தேஜஸில் புக் பண்ணிவிட்டேன். நயனாவுக்கு நேராக காலேஜில் போயிட்டு நயனாவை போய் பார்த்தேன். நயனா என்ன பண்ணார், ஃபோன் பண்ணி கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாரதிதாசன் யூனிவர்சிட்டிக்கு ஃபோன் பண்ணார். அது கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களும் நம்ம ஆளுங்க தான். உடனே அவர் என்ன சொன்னார், நீ உடனே வர சொல்லுங்கள், நம்ம இமீடியட்டாக பண்ணலான்னு சொல்லிவிட்டு அந்த 3 கான்வெகேஷனுக்கும் உடனே அப்ளிகேஷன்லாம் போட்டு தக்கல் அப்ளிகேஷன் போட்டு நயனா கூடவே இருந்தாங்க. கூடவே இருந்து அதை பார்த்து 3 கான்வெகேஷனுமே ஒரே நாளில் சாயந்தரம் 4 மணிக்குள்ளே வாங்கி கையில் கொடுத்தார் நயனா. இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, நம்ம ஆட்கள், நம்ம உணர்வு, நம்ம ஆளுக்கு செய்யணுங்கிறது ஒரு ஆளுக்கும் ஒரு எண்ணத்துக்கும் வரணுங்கிற ஒரு நோக்கத்தான். ஒரு ஆட்களும் அது எந்த பதவியால் இருந்தாலும் சரி, எந்த வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, எந்த வித படிப்பில் எதாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஒருத்தர் நினைக்கணும், ஒரு உதவின்னு வந்து தயவுசெய்து வந்து கேட்டால் அவங்களுக்கு வந்து உணர்வுபூர்வமாக
நம்ம ஆளுங்க நினச்சிக்கிட்டு கொஞ்சம் கவனம் செலுத்தி அவங்களுக்கு செய்யறதுக்கு உண்டான ஒரு முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ வந்து பரிசு பெற்றிருக்காங்க. நீங்கள் வந்து மென்மேலும் ஒரு நல்ல பதவிகளுக்கும் நல்ல ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்பாவோ இல்லை ஒரு நல்ல ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராவோ ஐபிஎஸ் ஆஃபீஸராவோ டாக்டராவோ இன்ஜினியரோ வக்கீலாவோ ஏதோ வேணால் வரலாம். பிற்காலத்தில் நீங்கள் வரும்போது ஒவ்வொருவரும் நம்ம இனத்தவர்களுக்கு தயவு செய்து ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யுங்கள். இதுதான் என் பணிவான வேண்டுகோள். அந்த உணர்வோடு செயல்படுங்க. அந்த உணர்வு செயல்பட்டாலே கண்டிப்பாக நம்ம எல்லாரும் வந்து இன்னும் பெரிய லெவலில் நம்ம வந்து தமிழ்நாட்டை ஆதிக்கம் பண்ணுற அளவுக்கு நம்மள்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் எல்லாரும் ஒதுங்குறாங்க. தயவுசெய்து ஒதுங்காமல் எல்லா விஷயத்திலும் வந்து கவனம் செலுத்தி அனைவருக்கும் உதவி செய்யும் நோக்கத்துடன் நம்ம இனத்தை வந்து இன்னும் நம்ம பெருக்கி நம்ம வந்து அதாவது நம்ம கம்யூனிட்டி வந்து ரொம்ப மைனாரிட்டி கம்யூனிட்டி. அது வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டி தான். பட் இருந்தாலும் மேஜராக டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு நம்ம ஆட்கள்லாம் இன்னும் இருக்கிறாங்க. அது அந்த டிசிஷன் எடுக்கிறது மட்டும் பத்தாது, அந்த உட்காந்து செயல்படுற அளவுக்கு நம்ம எல்லாமே ஒரு இடத்துலையும் செயல்பாடு இருக்கணுங்கிறத கேட்டுக்கிட்டு நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். அடுத்ததாக நம்ம சங்கத்தின் பீஷ்ம பிதாமகர் என்று சொல்லக்கூடிய கே சத்யநாராயண ராஜு அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அவருடைய குடும்பமும் நம்மளுடைய சங்கத்துக்காக பெரும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றது. இதில் ஒரு குறிப்பாக ஒன்று சொல்ல வேண்டும் என்றால், அவருடைய மகன் அமெரிக்காவில் நம்மளுடைய ராஜக சங்கம் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதில் அவர் முக்கிய பங்கு ஆற்றிக்கொண்டு இருக்கின்றார் என்ற ஒரு நல்ல தகவலையும் தெரிவித்துக் கொண்டு அவரை பேச அழைக்கின்றேன். அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கங்கள். ஆற்றலும் பண்பும் மரியாதையும் எல்லாவற்றையும் ஒன்றாக வைத்து கொண்டிருக்கிற என்னுடைய அருமை சகோதரர், நண்பர், உறவினர், நமது சங்கத்தின் தலைவர் அவர் ஏற்றுக்கொண்டிருக்க பொறுப்பினை மிக மிக நல்ல முறையில் செய்து கொண்டு 1984 அன்று சந்தித்த நாங்கள் அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து சங்க பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அளவிற்கு ஒரு திடமான அதிகமாக பேச மாட்டார், செயல்களை காட்டக்கூடிய ஒரு செயல் வீரர் நம் தலைவராக அமைந்திருக்கு. நம்மளுக்கெல்லாம் ஒரு மிக்க மகிழ்ச்சியான செய்தி. அதே போன்று ஆதி நாராயணராஜ் அவர்களுக்கு இன்று ஒரு பரிசினை தந்த மெமெண்டோ ஒன்று கொடுத்தார்கள். எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அது தெரிந்தால் எல்லோரும் ஒவ்வொன்றாக வாங்கி அவரை நிற்க வைத்து அவருக்கு அளித்திருப்போம். அந்த அளவுக்கு சங்கத்துக்குண்டான வேலைகளை செய்து கொடுக்கிறார்கள். நேரம் குறைவாக கொடுத்திருப்பதால் நான் அதை தலைவரின் கட்டளையை நான் மீற விரும்பவில்லை. இங்கே வந்திருக்கும் நமது முக்கிய விருந்தினர்கள் டாக்டர் எல் ஆனந்த், இறைப்பை, பித்தப்பை, கல்லீரல், மண்ணீரல், வயிற்றில் என்னென்ன உறுப்புகள் இருக்கின்ற வயிற்றுகள் அவர் நிபுணர் இங்கே வந்திருக்கிறார் என்பது நமக்கு ஒரு பெருமகிழ்ச்சியாக தரக்கூடிய ஒரு விஷயம். அவர் சாதாரணமாக அந்த அளவுக்கு கிடைப்பது கஷ்டம். ஸ்டான்லி கல்லூரியிலே அந்த உறுப்புகள் சொன்ன அந்த உறுப்புகளின் சிறப்பு அறுவை நிபுணர் தமிழ்நாட்டிலே வரும் முக்கிய பங்கினை தமிழ்நாடு மருத்துவத்துறையில் மிக முக்கிய பொறுப்பினை வகித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து இவ்வளவு நேரம் நம்மிடையே அமைந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை தருகிறது, உற்சாகத்தையும் தருகிறது. அடுத்தபடியாக பின்னால் இரண்டாவது வரிசையில் அமர்ந்து கொண்டிருக்கும் ஒரு இளைஞர் எஸ்.ஏ. வாசு அவர்கள். வாசு ஒரு நிமிஷம். நமது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர், துணை செயலாளர், இணை செயலாளர், பொதுச் செயலாளராக நல்ல சிறப்பானவனை அமைதியாக வெளியே தெரியாமல் கட்சிக்கு பாடுபட்டு கொண்டு அந்த பணியினை நல்ல முறையில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இங்கே வந்து மிக அமைதியாக மேடையில் இது அரசியல் கலந்த கூட்டம் அல்ல, இது இனத்தின் மீது இருக்கிற பற்றினால் இங்கே வந்திருக்கிறார்கள். அவருடைய தந்தையார் அழகராஜ் அவர்கள் நம்முடைய சங்கத்தின் முன்னாள் பொருளாளர். பொருளை அப்படி பத்திரமாக காப்பாற்றி வந்த அடுத்த பொருளாளர்கிட்ட அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு சென்ற ஒரு பெருமகனார். அவருடைய புத்திரன் அவர்கள் இங்கே இன்று நமக்காக வந்திருக்கிறார். நான் அழைத்த அழைப்பு வந்து இங்கே அமைதியாக அமர்ந்திருக்கிறார் என்றால் அதை நான் சொல்ல வார்த்தைகள் இல்லை.
நேரத்தின் அருமையை கருதி இங்கே நமது நிர்வாகிகள் அனைவரும் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலையை நல்ல முறையில் செய்து கொடுக்கிறார்கள். நாங்கள் 1984 அன்று ஆரம்பித்தோம். அன்று ஆரம்பித்த சிறிது மாதங்களிலேயே முதல் ஆண்டு விழா வந்துவிட்டது. அதை நானும் ரகுபதி அவர்கள் முன்னின்று செய்தோம். அந்த கூட்டமானது மொத்த தமிழ்நாட்டையும் சார்ந்த எல்லா மாவட்டங்களையும் இணைத்து செய்யப்பட்ட ஒரு கூட்டம், முதல் கூட்டம் என்று நான் நினைக்கிறேன். அதை அவர் என்னுடைய உடன் இருந்தவர். கூட்டம் என்றால் அப்படிப்பட்ட கூட்டம் அல்ல. இதே மாம்பலம் நமக்கு ராசியான இடம், டி நகர் ராசியான இடம். அந்த இடத்தில் ஆரம்பித்து முதல் மாநாட்டை வெற்றிகரமான 1000-2000 மக்களை வைத்து அவர்களுக்கு உணவு அளித்து நடத்தி கொடுத்தோம். அதற்கு மக்களின் ஆதரவு நன்றாக இருந்ததால் நான் தொடர்ந்து செய்ய ஆரம்பித்து இன்று இந்த இடத்திலே இங்கே நின்று உங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருக்கிறோம். அது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இங்கே எல்லோருமே தெரிந்தவர்கள், உறவினர்கள். யார் பேரை விடுவது, யார் பேரை சேர்ப்பது என்ற குழப்பம் இருந்தாலும் என்னுடைய சகோதரி இங்கே வந்திருக்கிறார்கள். அவர் மனத்திலே ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. திருமதி ரகுபதி அவர்கள் மனதிலே ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் சகஜமாக இருந்து அமர்ந்து இந்த சங்கத்திற்கு ஒரு தலைவருக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் என்ற அதற்காக நான் நன்றி கடன் பெற்றிருக்கிறேன் என்ற சகோதரி அவர்களுக்கு, திருமதி ரகுபதி அவர்களுக்கு சொல்லிக்கொண்டு இந்த விழாவிற்கு வந்து கலந்து கொண்டு பரிசுகள் பெற்ற மாணவர்கள் மாணவியர்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் ஒவ்வொரு மாணவனையும் விசாரித்த பொழுது அவர்கள் வாங்கியிருக்கின்ற சதவிகிதம் சாதாரண சதவீதம் இல்லை. அதைக்கு மேலாக நல்ல பல்கலைக்கழகங்களை அவர்கள் இடம் வாங்கி சேர்ந்திருக்கிறார்கள் என்பது முக்கியமான செய்தி. அந்த அளவிற்கு நமது சமுதாயத்திலே நல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை ஊக்குவிக்கின்ற பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்ற செய்தியெல்லாம் நமக்கு நம்ம பெருமையை தருகிறது. இதே போன்ற மற்ற பெயர்களை விட்டுவிட்டிருந்தால் ஸ்டேட் பேங்கை சேர்ந்த தர்மராஜன் அவர்கள் வந்தார்கள். இப்போ துணைவியார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நேரம் என்பது அவருக்கு பொன் போன்றது. ஆனாலும் இவ்வளோ நேரம் நம்முடைய சங்கத்தை ஆதரிப்பது என்பது நமக்கு மிக்க மகிழ்ச்சியை தருகின்றது. ஆகவே நான் எனக்கு அளித்த 2 நிமிடத்தை விட கூட சில மணித்துகள் எடுத்ததுக்காக தலைவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பினை நல்கிய அனைவருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லோருக்கும் தனித்தனியாக சொல்ல ஆசை, ஆனால் சொல்ல நேரம் இல்லை. ஆகவே இத்துடன் என்னுடைய சொற்பொழிவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். நன்றி திரு கே. சத்யநாராயண ராஜு அவர்களே. மிகவும் விவரமான அறிக்கைக்கு மிகவும் நன்றி. அடுத்தது திரு வாசுதேவன் ரவி அவர்கள். ஏற்கனவே நம்ம செயலாளர் குறிப்பிட்டது போல் அவர் காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளராக பணிபுரிகின்றார். அவரை 2 பணித்துளிகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். சென்னை ராஜுக்கள் சங்கத்தின் 41வது ஆண்டு பொதுக்குழுவிலே கலந்து கொள்ள வாய்ப்பளித்த உங்களுக்கு எனது வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு, இந்த சங்கத்தின் நிறுவனர் மரியாதைக்குரிய சத்யநாராயண ராஜு அவர்களையும், சங்கத்தின் தலைவர் திரு மரியாதைக்குரிய ரகுபதி அவர்களையும், நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய டாக்டர் ஆனந்த் அவர்களையும், தமிழ்நாடு ராஜுக்கள் சங்கத்தின் தலைவர் திரு சத்யராஜ் அவர்களையும், சங்கத்தின் செயலாளர் மரியாதைக்குரிய ஆதி நாராயண் ராஜ் அவர்களையும், சங்கத்தின் பொருளாளர் திரு சந்திரகுமார் அவர்களையும், அதே போன்ற மேடையில் அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய எனது நெருங்கிய சொந்தங்கள் திரு ஜெகதீசன் அவர்களையும் திரு கோவிந்தராஜன் அவர்களையும், எனது சக உறுப்பினர் மரியாதைக்குரிய அகரங்கோபி அவர்களையும் வணங்கி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறுகின்றேன். கால நேரம் கருதி ஒரே ஒரு கருத்தை மட்டும் கூறி விடைபெற எண்ணுகின்றேன். இந்த சங்கத்தின் வளர்ச்சிக்காக மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் திரு ஆதி நாராயணன் எடுக்கின்ற கட்டளைகளை ஏற்று அதை செவ்வனே செய்து சங்கத்தின் வளர்ச்சிக்காக பாடுபடுவேன் என்ற இந்த நேரத்திலே எனது உறுதியினை தெரிவித்து கொண்டு, அதே போன்று நமது சமுதாயத்தின் முன்னோடியாக திகழ்ந்து மறைந்த மரியாதைக்குரிய சென்னை மாகாணத்தின்
முன்னாள் முதல்வர் திரு குமாரசாமி ராஜா அவர்களின் நினைவு நாளையும் பிறந்த நாளையும் எங்கள் அலுவலகத்திலே சிறப்பாக நாங்கள் கொண்டாடி வருகின்றோம். அந்த வகையிலே நாளைக்கு அவருடைய 127வது பிறந்தநாள் நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இதில் கலந்து கொள்ள சந்தர்ப்பம் உள்ளவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு பரிசுகளை பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு, நன்றியினை தெரிவித்துக்கொண்டு, இதே போன்று எல்லா நிகழ்ச்சிகளிலும் சிறப்பாக செய்து தர மரியாதைக்குரிய செயலாளர் அவர்களை கேட்டுக்கொண்டு நன்றி கூற விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு வாசுதேவன் அவர்களே. அடுத்ததாக எங்கள் சங்கத்தின் மூத்த தலைவர் எம்ஆர்எஸ் ராஜு அவர்களுடைய புதல்வர் திரு ஜெகதீசன் அவர்களை சிறு மணித்துளிகள் பேசுமாறு அழைக்கின்றேன். ஜெகதீசன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். பேசுவது என்பது எனக்கு கைவந்த கலை. காலத்தின் அருமையை கருதி நான் சுருக்கமாகத்தான் பேசப் போகின்றேன். நமது சமூகத்தினருக்கு நாம் பல வகையிலே உதவி செய்திட முடியும். டாக்டர் ஆனந்த் அவர்கள் எப்படியெல்லாம் உதவி செய்து வருகிறார். திரு சத்யராஜ் அவர்கள் என்ன நடந்தது என்று சொன்னார். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகின்றது. 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் அமெரிக்கா சென்றிருந்த பொழுது சிகாகோ நகரிலே சியர்ஸ் என்று ஒரு பெரிய கட்டடம், அந்த கட்டடத்தை பார்த்துவிட்டு கீழே இறங்குகிறேன். ஒரு பையன் ஓடி வந்து சார் 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 என்று அங்கு சாலை மிகவும் விசாலமாக இருக்கும், கடந்து வந்து நில்லுங்கள் என்றான். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. யார் தம்பி நீ என்று கேட்டேன். சார் நானும் தெரியலதான் சார். தெலுங்கில் பேச ஆரம்பித்தான். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஐ cannot recognize you என்று நான் ஆங்கிலத்தில் சொல்லுகிறேன். அவன் சொன்னான், உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா, கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகளுக்கு முன் திருச்சிராப்பள்ளியில் இருந்து நாராயணராஜு என்பவர் ஒரு விஷயத்திற்காக என்னை உங்களிடம் அனுப்பினார். நாராயணராஜு என்னுடைய சித்தப்பா, அவர் என்னுடைய சித்தப்பா. அவர் அந்த பையனை எதற்கு அனுப்பினார் என்றால், அந்த பையன் கோவான்சிஸ் என்கின்ற ஒரு அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்தான். அவனுக்கு அமெரிக்கா போவதற்கு வாய்ப்பு கிடைத்து விட்டது. ஆனால் பாஸ்போர்ட் இல்லை. அப்பொழுது நான் அடிஷனல் செக்ரட்டரிகளுக்கு ஒரு அதிகாரம் உண்டு. நாங்கள் ஒரு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டில் உண்மையை சொல்வதென்றால் பல அரசியல் தலைவர்களுடைய பயல்களுக்கு நான் போட்டு கொடுத்திருக்கிறேன். அதனால் அந்த பையனை வர சொன்னேன். வர சொன்னது மட்டுமல்ல, காலையில் அவனிடம் அந்த சர்டிஃபிகேட்டை அடித்து கொடுத்து விட்டு என்னுடைய அலுவலக வாகனத்திலேயே அனுப்பி பாஸ்போர்ட் ஆஃபீஸில் எனக்கு தெரிந்தவர்களிடம் சொல்லி அந்த பையனுக்கு நீங்கள் நம்ப மாட்டீர்கள், அடுத்த நாளே பாஸ்போர்ட் கிடைத்து விட்டது. அந்த பையன் இப்பொழுது அமெரிக்காவில் சிகாகோ டைம்ஸ் பத்திரிகை, அவன் அப்போது சொன்னது, இப்பொழுது எங்கே இருக்கிறான்னு தெரியாது. கேட்டவுடன் மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்படி நாம் நமது இனம் என்ன ஒரு மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி. இதுபோல் இப்பொழுது கூட ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னால் நமது இந்திரா நகரிலே நடந்த கூட்டத்திலே ஒரு தகவலை சொன்னேன். இல்லை ஒரு ஆண்டுக்கு முன்னால் சொன்னேன். சர்வீஸ் கமிஷனிலே நிறைய பதவிகள் பணியிடங்கள் விளம்பரப்படுத்தப்பட்டுள்ளது, நீங்கள் அதற்கு நிச்சயம் எழுதுங்கள், வாய்ப்பு இருந்தால் கிடைக்கும் என்று. ஒரே ஒரு மாணவன் கூட்டம் முடிந்தவுடன் வந்தான். சார் எதை எடுக்கலாம் எப்படி? நான் சொன்னேன், செக்ரட்டேரியேட்டில் 116 பணியிடங்கள் அசிஸ்டன்ட் போஸ்டில் இருக்கிறது, அதில் நீ சேர்ந்தா என்றால் நிச்சயமாக ஒரு டெப்டி செக்ரட்டரியாய் ரிட்டையர் ஆகி வருவாய் என்று. அந்த பையன் மதுரை பக்கத்தில் ஏதோ ஒரு கிராமம் என்று நினைக்கிறேன். பணியில் அவன் அந்த சர்வீஸ் கமிஷன் தேர்விலே தேர்வு பெற்று கிடைத்து விட்டது. நான் பணியில் சேரப்போகிறேன் என்று எனக்கு தொலைக்காட்சியில் சொன்னான், தொலைபேசியில் சொன்னான் பாருங்கள். அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆக நம் இனத்தைச் சேர்ந்தவர்களே, நம்மால் முடியும், நம்மால் நிச்சயமாக முடியும். நாம் இருக்கின்ற நம்மால் முயன்ற சில உதவிகளை செய்ய முடியும். ஏனென்றால் இந்த இனம் எப்படிப்பட்ட இனம் என்றால், நான் தான் ஏற்கனவே மினி ஸ்கூல், ஒரு அதாவது மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி. இப்படி நமக்குள் நாம் உதவி செய்து கொண்டு வந்தால்தான்
நமது சமுதாயத்தை முன்னுக்கு கொண்டு வர முடியும். நான் அதிகமாக மைக்கை பிடித்து விட்டால் நிறைய நேரம் பேசுவேன். ஒன்றே ஒன்று, டிஎன்ஆர்எஸ் தலைவர் வந்திருக்கிறார், அந்த தேர்தல் சம்பந்தப்பட்டவர்களும் வந்திருக்கிறார். எங்களுக்கு ஒரு ஆதங்கம் இல்லை, ஒரு அறிவுரையும் அல்ல, ஒரே ஒரு வேண்டுகோள். ஏனென்றால் இது நமது சமுதாயம். டிஎன்ஆர்எஸ் நல்லபடியாக நீங்களும் நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏதோ நாங்கள் எல்லாரும் தனித்து இயங்குகிறோம் என்று நினைக்காதீர்கள். அனைத்து செல்பவர் நாங்கள், தனித்து இல்லை, அனைத்து செல்வோம். சில பேர் சொல்லுகிறார்கள், என்ன தனி ஆவர்த்தனமா? தனி ஆவர்த்தனம் இல்லை, எங்கள் தன்னம்பிக்கை. ஏனென்றால் இந்த டிஎன்ஆர்எஸ் வருவதற்கு வித்திட்டவர்களே, கிரியா ஊக்கிகளே, கேட்டலிட்டிக் ஏஜென்ட் நாங்கள் தான். 84 எங்கள் சங்கம், 89 இந்த சங்கம் திருச்சியில் நடந்த 1980 பிற்பகுதியில் நடந்த ஒரு மாநாட்டில் நடந்த தேர்தலில் டி.கே. மனோகரன் என்பவர் இறந்துவிட்டார். அவர் ஒரு மாவட்ட பதிவாளராக இருந்தவர். அவர் தேர்தலை நடத்துகின்ற பொழுது அவருக்கு பக்கத்தில் இருந்து அந்த தேர்தலை நடத்தி கொடுத்தவனே நான் தான். அந்த தேர்தலில் தான் ராமகிருஷ்ணராஜு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தார். ஆக சின்ன நூற்கண்டு நம்மை சிறைப்படுத்தக்கூடாது. தமிழில் அழகாக சொல்லுவார்கள், சின்ன நூற்கண்டு நம்மை சிறைப்படுத்தக்கூடாது. எத்தனை சிரமங்கள் இருந்தாலும், சிக்கனங்கள் இருந்தாலும், வழக்கு தொழக்கு இருந்தாலும் நாம் அதை எதிர்நீச்சல் போட்டு நீங்கள் டிஎன்ஆர்எஸ் நல்லபடியாக அதனுடைய நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து இந்த இனத்திற்கு அதனுடைய பங்கும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று என்னுடைய உள்ள கிடக்கையை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு இது மயிலை கோவிந்தராஜ் சீனியர், அவர் ஒரு 2 நிமிஷம் பேசுவார், அதுக்கப்புறம் தீபிகை ரிலீஸ். இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் அன்பு தலைவர்களுக்கும் இந்த மாபெரும் சபையிலே குழுமியிருக்கும் நம் இன மக்களுக்கும் தலைவணங்கி வணங்குகிறேன். இப்போ இந்த ஜெனரல் பாடி கூட்டம் அமைதியாக நடக்குது, ரொம்ப அமைதியாக நடக்குது. என்னடான ரொம்ப அமைதி. சரி, அமைதி ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம யார் மனசில் வைங்க. எப்படி இருக்கணும்? ராஜிக்கல் எப்படி இருக்கணும்? உற்சாகமாக இருக்கணும். சுவந்து போயிட்டு இருக்கீங்க. பாதி பேர் இது 1 o'clock கழிட்டு சாப்பாடுக்கு போயிட்டாங்க. அந்த உணர்வு நம்ம ராஜிக்கல், நம்ம மக்கள் அந்த எண்ணம் இருக்கணும். இப்போ நான் சொல்லவா, இத்தனை பேரை கூப்பிட்டு பாராட்டி பத்திரம் கொடுத்து பரிசு கொடுத்து இவங்களை இது பண்ணாங்களே, அவங்க நம்ம பாராட்ட வேணாமா? பாராட்டினோம்னா என்ன செய்ய முடியும்? அதுக்கு மேலே எல்லாம் அன்னபூரணி மாதிரி மதிய உணவுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க. அவங்களுக்கு பாராட்ட வேணாமா? ஒன்று வேணாம். நம்ம பாராட்டினா ஒன்று நான் சொல்கிறேன், நீங்கள் வேணா கூட சொல்லுங்கள். சென்னை ராஜிக்கல் சங்கம் வாழ்க சொல்லுங்களேன். சென்னை ராஜிக்கல் சங்கம் வாழ்க. அன்னபூரணி அம்மாள் தினந்தோறும் ஒரு மீட்டிங்கில் ஏங்க சாதாரண விஷயம் இல்லைங்க. எல்லாரும் வயிறார உண்டு, காதுக்கு மட்டும் இல்லை, கருத்துக்கு மட்டும் இல்லை, உங்கள் உணவுக்கு கவலை இல்லாமல் செல்லுங்கள், நாங்கள் இருக்கேன் என்று போன வருஷம் கொடுத்தாங்க. போட்டி இந்த வருஷம் கொடுத்தாங்க. வாழ்கன்னு சொன்னால் என்னங்க, அன்னபூர்ணிமெல்லாம் இருக்கும்போது ராஜலட்சுமி அம்மாள் வாழ்க. ஏன் சொல்கிறேன்னா, அடுத்த வருஷம் இவங்க தான் போடணும். இப்போவே அடி போட்டு வச்சுட்டாங்க. எங்கள் சங்கத்துக்கு வேறு இவங்களை விட்டால் வேறு ஆள் கிடையாதுங்க. இது கொஞ்சம் பயங்க. மீட்டிங் நடந்துகிட்டே கிடக்கும். என்னமா டொனேஷன் படக்குன்னு பையன் தரப்பாங்க, 50,000 கொடுத்துருவாங்க. நம்மனா பையன் பார்த்துக்கிருப்பாங்க இருக்கா இல்லையான்னு. இதெல்லாம் கவனிக்கவே மாட்டாங்க. கவனே விடுங்க. அப்புறம் இப்போ நேரம் பேசுகிறேன் இருக்கிறான்னு சாப்பிட போயிடுவீங்க. தலைவர் பேசும்போது சொன்னார், கோவிந்தராஜ் கோவிந்தராஜ் பேசுவார், எப்போ பாட்டு பாடி பேசுவார். இன்றைக்கி வேளாண் நினச்சேன் இருந்தால் கூட அவர் ஆசை இருக்கட்டும், ஏன் ஆசை இருக்கட்டும், அது கரெக்டான அதை சேர்த்துக்கிறேன். என்னன்னா, வண்ணப்பறவை சிறகடித்து விண்ணில் பறக்கின்றதா, இமைகளிலே உறக்கம் வர கண்கள் மறுக்கின்றதா. ஏன்னா இந்த பாட்டு பாடுறேன்னா, இந்த பாட்டுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. வண்ணப்பறவை சிறகடித்து விண்ணில் பறக்கின்றதா, இமையிலே உறக்கம் வர கண்கள் மறுக்கின்றதா. என்னன்னா, வண்ணப்பறவைங்க கனவுகளை யார் காண்பாங்க? இளைஞர்கள் மனமாகாத இளைஞர்களும் இளைஞர்களும் எப்படியோ என்ன கனவு பறந்துக்கிட்டு இருப்பாங்க. அதே இன்னொன்று, பெற்றோர்கள் தகப்பன்மார்கள்
என்னடா பண்ணுறது, எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமைகளுக்கு உறக்க வராமல் சிந்தனையிலே இருப்பாங்க, சோர்ந்து போயிருப்பாங்க. அதான் இமைகளிலே உறக்க வரேன். அப்போ தான் இந்த கை கொடுக்கும் கைக்கு மாதிரி யார் வருவான்னு வீட்டில் இருக்க தாய்மார்கள் தான். இந்த மனைவிமார் இருக்காங்களே அவங்கள மாதிரி புத்திசாலித்தனம் யாருக்குமே கிடையாது. பார்த்த போகிறவங்க பார்ப்போம், என்னடா என்னைக்கு டல்லாக இருப்பாருங்க, டல்லாக இருக்காருங்க, என்னங்க இன்னைக்கு இப்போ டல்லாக இருக்கீங்க, இல்லை நம்ம பிள்ளைகளை பார்க்கணுமே, கவலைகள் கடக்கிட்ட விடுங்க. இன்றைக்கி 46வது ராஜ்யக்கால் ஜெனரல் பாடி மீட்டிங்கு சென்னை இதில் நடக்குது, ஸ்ரீநகர். போங்க, அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல வரம் கிடைக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னும் சுதந்திரம் சினிமா சொல்கிற மாதிரி அப்புறம் அதிகாரம் போயா உட்காந்துட்டே இருக்காங்க, சீக்கிரம் போயா அப்படின்னு சொல்லி கூட விரட்டி விட்ருவாங்க. அந்த சூழ்நிலை வந்திருக்கோம். அதாவது நீங்கள்லாம் ஒன்றும் இல்லைங்க, சுருக்க நீங்களெல்லாம் வற்றாத ஜீவநதி போன்றவர்கள். நதிகளெல்லாம் சங்கமமாகணும், கடலாகும். எண்ணங்களை வண்ணங்களை எண்ணில்லா வண்ணங்களை சுமந்து பல இடங்களில் வந்துள்ளீர்கள். நீங்கள் வந்து சேர்ந்துள்ளம் பயணம் செய்த சங்கம் ராஜ்யக்கல் என்ற மாபெரும் கடலில் சங்கமித்தீர்கள். சென்னை ராஜ்யக்கல் சங்கம் நம்பவர்களால் செயலில் வல்லவர்களால் நமக்காக செயல்படும் சங்கமாகும். இதை நீங்கள் நாடி வந்தீர்கள், நல்ல வரன் தேடி வந்தீர்கள். உங்கள் எல்லாம் போல நல்ல வரணுமென வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிரகாஷ் ராஜு அவர்களுக்கு ராஜகோல் சங்கம் சென்னையின் சார்பாக கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக நமது 104வது ராஜகுல தீபிகை வெளியீட்டு விழா முதல் பிரதியை நமது தலைவர் திருமிகு வி ரகுபதி அவர்கள் வெளியிட சிறப்பு விருந்தினர் டாக்டர் எல் ஆனந்த் அவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள். முழு பொறுப்பாளர், முழுமையாக செயலாற்றி பெருமைக்குரிய அண்ணன் திரு ஆதி நாராயணன் அவர்களே, திரு ரகுபதி அவர்களே, திரு சந்திரகுமார் அவர்களே மற்றும் மேடையில் உள்ள அனைத்து பெரியவர்களுக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கம். நான் இந்த 2 நிமிடத்தில் முடித்து விடுகிறேன். நான் இந்த சங்கத்தின் நிகழ்ச்சிக்கு 25 வருடம் முன்பாக அடையாறில் வந்திருந்தேன். அதோடு இங்கு தான் வந்திருக்கிறேன். இங்கே இருப்பவர்கள் ஒன்றை மட்டும் யோசிக்க வேண்டும். நம் சமுதாயம் மற்ற சமுதாயத்தை விட மிக பலமுள்ளதாக இருக்கின்றது. ஆனால் வெளியில் தெரியவில்லை. நமது சமுதாயம் வருவதற்கு கூச்சப்படுகிறார்கள், கேட்பதற்கு கூச்சப்படுகிறார்கள். இப்பொழுது அருமை சகோதரர் சத்யராஜ் அவர்கள், அண்ணன் மருத்துவர் போன்றவர்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எந்தவித தயக்கமும் இல்லாமல் அதை செயலாற்ற வேண்டும். என்னுடைய ரிலேஷன், என்னுடைய மாமா மகன் அருமை திரு ராதாகிருஷ்ணன் அவருடைய மகனும் திரு ராஜகோபால் அவருடைய மகனும் அது போன்றவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார். அதுபோல் அனைவரையும் அழைத்து வர வேண்டும். ஆகவே நமது சமுதாயம் பெருமைப்பட வேண்டும், அனைத்து வகையிலும் முன்னேற வேண்டும் என்றால் நம் சமுதாயத்தினரை முன்னோடிகளாக இருப்பவர்களை பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று கேட்டு அதற்கு நாங்கள் முழுமையாக ஒத்துழைப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். அதே போன்று நாளை குமாரசாமி ராஜா 127ஆம் ஆண்டு எங்களுடைய தலைமை அலுவலகத்திலே நடைபெறுகிறது. முடிந்தவர்கள் வரலாம். அண்ணன் அவர்களுக்கு எல்லோரும் தெரியும். 127ஆம் ஆண்டு விழாவில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே மேடையில் பேசணும்னு ஆசைப்படுறவங்க சுயமரத்துக்கு நிறையா கூட்டம் வந்துடுவாங்க சாப்பிட்டுட்டு. அப்போ கூட பேச அனுமதி உண்டு. அதனால் தப்பாக எடுத்துக்க. அடுத்ததாக தேர்தல் நிறைவாக பெங்களூர்லேருந்து வந்திருக்கும் திரு ரவி அவர்கள். இங்கே வந்திருக்கும் சொந்தங்களுக்கும் நம் இன மக்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இங்கே வந்து எனக்கு என்ன பேசணும்னு தோணுச்சுன்னா, ரங்கராஜன் ஒரு 12-13 வருஷமாக செக்ரட்டரியாக இருந்தார். அவருக்கு அப்புறம் ரொம்ப மிகச்சிறந்த முறையில் இப்போ வந்து ஒரு 8 வருஷமாக ஆதி அண்ணன் ரொம்ப நல்லா செக்ரட்டரி, எந்த பதவி எடுத்தாலும் எந்த துறை எடுத்தாலும் செக்ரட்டரி போஸ்ட்டு ரொம்ப டஃப்பான போஸ்ட்டு, எல்லாருக்கும் ஆன்சரபிள் போஸ்ட்டு, எல்லாம் சொல்லணும், எல்லாம் கேட்குறவங்களுக்குலாம் முகம் சொல்லிக்கக்கூடாது. இது சங்கம்,
சங்கத்தில் நிறைய பேர் பொண்ணுக்கு அன்டைமில் 9 o'clock 10 o'clock 7 o'clock ஃபோன் பண்ணுவாங்க, அலைன்ஸ் இருக்கா இல்லையா. அவங்க ஆதங்கம், பையனுக்கு 30 வயசு ஆகுது, பொண்ணுக்கு 31 வயசு ஆகுதுன்னு. அப்போ கூட அந்த அண்ணன் கொஞ்சம் தன் உடல்நிலையை பற்றி கவலைப்படாமல், அவர் ஏற்கனவே ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிலாம் பண்ணியிருக்கு, ஆதி அண்ணன் அதை பற்றி கவலையெல்லாம் படாமல், முகம் சொல்லிக்காமல், எந்த நேரம் வேணாலும் ஃபோன் எடுக்கிறது. ஒரு புக் பிரிண்டிங் பண்ணும்போது நம்ம வீட்டுக்கு ஒரு 4 விருந்தாளி வராங்கன்னா நம்ம டென்ஷன் ஆகிடுவோம். ஆனால் ஒரு புக் பிரிண்டிங்கு நைட் அண்ட் டே, முந்தா நாள் நைட்டு கூட ப்ரெஸ் தான், நேற்று நைட்டு கூட ஒரு ப்ரெஸ்ஸில் தான். ஸோ அவர் ஒரு 12 வருஷம் ரங்கராஜ் சார் செஞ்சார், நிறைய கூட்டம் சேர்த்து வச்சார், சங்கத்துக்கு நிறைய மனுஷால் சேர்த்தார் உறுப்பினர்களை. அதுக்கப்புறம் ரொம்ப நம்ம நைட் அண்ட் டே ஒரு முகம் சொல்லிக்காமல், அதே மாதிரி அவர் பேசும்போது நான் செய்தேன், நான் தான் என்ற அவர் வாயில் ஒரு நாளும் அவர் ஆதி அண்ணன் சொல்லவே மாட்டார். நாங்கள் சங்கம் செய்தது, நாங்கள் செய்தோம், அந்த நான் என்ற சுயநலமான ஒரு சொல் அவரிடம் என்றைக்குமே இந்த 8 வருஷ காலம் அவரோடு நான் சேர்ந்து இந்த சங்கத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு நல்ல ஒரு அண்ணன் என் உடன்பிறவாத சகோதரனா அது ஆதி அண்ணன் தான். எல்லாரும் ஒரே மாதிரி மரியாதையாக பணிவு கலந்த பதிலாக ரொம்ப நேர்மையாக கரெக்டாக இருப்பார். ஆனால் அவரை மாதிரி உழைக்கிறதுக்கு இன்னும் நாங்கள்லாம் எனக்கே கஷ்டமாக இருக்கும். எங்கண்ணா இருக்கீங்க, சங்கம் இங்கே இருக்குமா அங்கே இருக்குமான்னு, ஐயோ நம்ம இங்கே பக்கத்தில் இல்லையே, பெருங்குளத்தூரில் இருக்குமே, நம்மளால் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவேன். அதனால் திரும்பவும் ஒரு முறை எல்லாம் எங்களோட சேர்ந்து பணியாற்றிய நிர்வாகிகள், கமிட்டி மெம்பர் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுட்டு, ஸ்பெஷலாக சந்திரகுமார் அண்ணனுக்கும் ஆதி அண்ணனுக்கும் என்னோட தலைவர் ரகுபதி அண்ணனுக்கும் என்னோட நன்றியும் பாராட்டையும் தெரிந்து வச்சுருக்கேன். எங்கள் தலைவரும் ரொம்ப சாஃப்ட்னா ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப ஒரு எல்லாருக்கும் ஒரு குழந்தை கூட ஒரு மரியாதை கொடுப்பார் ரகுபதி சார். அதனால் அவர் தலைமைக்கு நாங்கள்லாம் பணிபுரிஞ்சோம். அதுவும் இன்னும் நாங்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு பக்கபலமாக இருக்கணும். ஆதி அண்ணனும் சந்திரன் அண்ணனும் எங்கள் கூடவே தான் இருக்கணும், எப்பவும் இருப்பாங்க, எங்களோட தான் இருக்கணுன்றதை இந்த வேண்டுகோளை நான் எல்லார் முன்னாலேயும் வைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரே முக்கியமானது, நம்முடைய இடத்துல புதுகை தென்றல்னு தமிழ் பத்திரிகை ரொம்ப வருஷமாக நடத்திட்டு இருக்காங்க. நம்முடைய சகோதரர் திரு தர்ம